सिद्धि विनायक मूर्ति की जय। सद्गुरु श्री अरुणगिरिनाथ स्वामी की जय। வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. இன்னைக்கு கந்தர் அனுபூதி பாடல் எண் 42லேருந்து தொடங்குறோம். இந்த பாட்டு வந்து குறியை குறியாது அறியும், குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அதாவது இதுவரைக்கும் நம்ம பார்த்த கந்தர் அனுபூதி பாடல்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கடினமான பாடல். இது கடினம்னா பாடுவதற்கு கடினம் இல்லை, புரிந்து கொள்வதற்கு கடினம். அதை புரிந்து உள்வாங்கி அதை மற்றவருக்கு புரிந்து கொள்ளுமாறு விளக்குவது அதை விட கடினம். ஒரு கஷ்டமான காரியத்தை பண்ண போறேன். அதை விட கஷ்டமான காரியத்தை நீங்க பண்ண போறேன். நான் என்ன சொல்றேன்னா அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏதாவது நான் பிரதேசினாலும் அது சரியான விதத்தில் நீங்க புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால அந்த ஒரு முன்னறிவிப்போட இந்த பாட்டை ஆரம்பிக்கலாம். குறித்த அறிதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுட்டோம்னா நம்ம இந்த பாட்டுல பாதி கணக்கை காட்டிட்டோம். மீதி பாதி வந்து ரொம்ப சுலபம். இதுக்கு தெரிஞ்சுக்கணும், இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னா ஆனா குறியை குறித்த அறிதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம விளங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் இது புரிஞ்சுக்கிறது. குறியை குறியாது குறித்த அறிதல். நான் ஒன்று ஒரு ஒரு இது எழுத்து இல்லைன்னா ஒரு ஒரு இப்படி ஒன்று எழுதுறேன். இது வந்து என்னவா தெரியுது உங்களுக்குலாம்? கோடு மட்டும் வந்துட்டேன். பொதுவாக பார்த்தா கோடு இருக்கும், இல்லைன்னா இதுக்கு விளக்குனாக்கா இது ஒரு குறுக்கு கோடு நெடுக்கு கோடு அல்ல அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இப்படி இதே 2 தடவை போடுறேன். இது என்னவா தெரியுது? ஈக்குவல் டு வெரி குட். ஈக்குவல் டு சரி. ரெடியை ரொம்ப சரியா புரிஞ்சுட்டு குறியை குறித்து அறிந்து அப்படிங்கிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று எழுதுறேன், இப்படி ஒன்று எழுதுறேன், அப்புறம் இங்க இப்படி ஒன்று எழுதுறேன். இது ஏதாவது புரியுறதா? 10 - 6 = 4. 10லேருந்து 6 கழித்து அப்படின்னு சொல்லி உடனே விடையை சொல்லிடுவேன். 4 புரிஞ்சா? இப்போ ஒரே விஷயம்தான். இப்படி போட்டேன். இது வந்து ஒரே செய்தியை பலர் பார்க்கும் பொழுது பலருக்கு பலவிதமான அனுபவம் உண்டாகிறது. இப்போ இப்படி போட்டால் சில பேருக்கு கோடா தெரியும், இன்னொருத்தருக்கு வந்து இது ஹரிசாண்டல் லைன் தெரியும், இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா இது மைனஸ் சைன் தெரியும். மைனஸ் சைன்கிறோம். சைன்கிறது என்ன? குறினாக்கா அடையாளம், குறிப்பீடு. சைன் சிம்பிள் எல்லாம் ஒரே அர்த்தம் தான் இல்லையா? குறி. அப்ப இது மைனஸ் இது சிம்பிளா தெரியுது, இது ஈக்குவல் டு சிம்பிளா தெரியுது. கணிதத்தில் இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாருமே கணிதம் படிச்சுவா. பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன். ஆனால் இப்போ கம்ப்யூட்டரில் இது மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்காது, எக்ஸன் தான் எடுத்துக்கணும். இப்படி போடணும். வரலாம். இப்போ வந்து இதெல்லாம் ப்ளஸ் மைனஸ் இது டிவிஷன் இதெல்லாம் நமக்கு தெரியும். இன்னும் அட்வான்ஸ் சிம்பிள்ஸ்லாம் இருக்கு. இப்படி போட்டாக்கா சம்மேஷன், நிறைய எக்ஸலில் டேபுலர் காலமில் வர்டிகலாக நிறைய நம்பர்ஸ் போட்டு இப்படி போட்டுட்டாக்கா அது பாட்டுக்கு ஒரு 100 நம்பரை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது இது பண்ணிடும், கூட்டி சொல்லிடும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்படி போட்டால் dy/dx போட்டாக்கா அது டிஃபரன்ஷியேஷன். கொஞ்சம் கணக்கு நல்லா தெரிஞ்ச கணக்கு படித்த வேலை இருக்குதா தெரியுவான். இப்படி போட்டால் இன்டகிரேஷன் சொல்லுவாங்க. ஏதோ நம்ம பார்த்தா ஒரு வளைஞ்ச ஒரு கோடு, என்னன்னா வளைஞ்ச கோடுப்பா. ஆனால் கணக்கு தெரிஞ்சா இன்டகிரேஷன் சொல்லுவாள். அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஒன்று வந்து மனப்பக்குவம், இன்னொன்று அவங்களுடைய அறிவு. அதை வச்சுட்டு ஒரே விஷயத்த ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரட் பண்ணுவாங்க. அதுதான் சொல்ல வந்த விஷயம். அதனால இதை வந்து
ஒரு கோடா பார்க்குறோம். ரெண்டாவது இது ஒரு கணித குறியீடா பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு நம்பர் போட்டதுக்கப்புறம் இந்த கணிதத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிறோம். இவங்க 10 6 போட்டால் ஒரு 4 விட வந்து வருது மனசுக்குள்ள. அவனு யோசிக்கிறது இல்லை. நம்ம சொன்னால் உடனே சொல்லிடுறோம். ஒரு 100 - 75 போட்டாலும் உடனே 25 சொல்கிறோம். அதெல்லாம் ரொம்ப பெரிய இருந்தாக்கா சகுந்தலா தேவியை கூப்பிடணும். நம்மளாம் ஒரு சாதாரண கணக்கை வந்து டக்குன்னு சொல்லிடுறோம். அதுதான் முழுமையாக புரிந்து கொள்வது. முதல்ல வந்து ஒரு கோடா பார்க்கறது, அதுக்கப்புறம் ஒரு சைனா பார்க்கறது, அப்புறம் முழுமையாக கணிதமாக புரிஞ்சுக்கிறது. சரி, இப்போ இதை விட்டுடலாம். அடுத்தது இப்போ இறைவன் பரம்பொருள், அவனுக்கு வந்து உருவம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம வந்து நம்ம வைதிக தர்மத்தில் அதான் சொல்லிடுவோம். சனாதன தர்மம், வைதிக தர்மம். வைதிக மதத்தில் உருவம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் அத்வைத பிலாசபி. ஆனால் நம்ம உருவம் கொடுக்குறோம். இப்போ அதுக்கு வரலாம். இறைவனுக்கு உருவம் கிடையாது, அவனுக்கு பெயர் கிடையாது, அவனுக்கு எந்தவித குணங்களும் கிடையாதுங்கிறது தான் உண்மையான தத்துவம். அதுதான் வந்து நம்ம நிர்குணம் பரபிரம்மங்கிறோம். அது வந்து பரபிரம்மத்துக்கு வந்து எந்த உருவமும் கிடையாது, பெயரும் கிடையாது, அதற்கு எந்த விதமான குணங்களும் கிடையாது. சத்துவம், ரஜஸ், தமசுங்கிற குணங்களும் கிடையாது. நம்ம வந்து இந்த ஜெனசிஸ் தியரி, அதாவது இந்த கோணம் தோன்றிய வரலாறு நம்ம வந்து பல தடவை பார்த்துருக்கோம். அபிராமி அந்தாதியில் நிர்குண பரபிரம்மம் தன்னை சகுண பரபிரம்மமாக வெளியிட்டு, அந்த சகுண பரபிரம்மம் ஈஸ்வரனாக தோன்றி, பிறகு புருஷன், பிரகிருதி, மாயா இவைகளை தோற்றுவித்து இவற்றின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தை படைத்தது நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து அதுதான் அபிராம பட்டர் ஒன்றாய் அருகே பலவாய் வேண்டு. ஒன்று நிர்குண பரமமாக இருந்து அது அகல கோணங்களாகவும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டது. இறைவன் தான் தன்னை அகில கோணங்களாகவும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால இந்த கோணத்தில் நம்ம காணக்கூடிய அத்தனை காட்சிகளும் இறைவனின் உருவமே. இறைவனுக்கு உருவம் இல்லை என்று சொல்கிறோம். அதே சமயத்தில் இந்த பூமி என்னது இறைவன். ஏன்னா அவனுடைய அவங்ககிட்ட இருந்து வந்த ரிஃப்ளெக்ஷன் தான் இது உண்மையே இல்லை. இந்த யூனிவர்ஸ்ங்கிறது உண்மை இருப்பு கிடையாது. இது வந்து இறைவனின் நிழல். இறைவன் ஒன்றே உண்மையான இருப்பு, மற்றவை எல்லாம் நிழல். இதெல்லாம் இந்த தத்துவம்லாம் நம்ம பார்த்துருக்கோம், புரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ ஒன்றே ஆகின இந்த பரபிரம்மன், உருவம் இல்லாத அந்த பரபிரம்மத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உருவம் வேண்டும். அவன் ஏன் உருவம் இல்லைன்னாக்கா என்ன உருவத்தை கொடுக்க முடியும்? இந்த காணக்கூடிய அனைத்தும் அவனே. அவனுக்கு வந்து பூமியினோட உருவத்தை கொடுக்க முடியுமா? சந்திரனோட உருவத்தை கொடுக்க முடியுமா? சூரியனோட உருவத்தை கொடுக்க முடியுமா? இல்லை சூரியன் போன்ற பல நட்சத்திரங்களுடைய உருவத்தை கொடுக்க முடியுமா? இது போன்ற பல சூரிய கூட்டங்களை, கேலக்சி, சூரிய கூட்டங்கள்லாம் கேலக்சிஸ், அதனுடைய உருவத்தை கொடுக்க முடியுமா? அவனுக்கு என்ன மில்கி வேனோட கொடுக்க முடியுமா? இல்லை ஆண்ட்ரோமேடா கொடுக்க முடியுமா? மில்கி வேனோட உருவத்தை கொடுத்தா ஆண்ட்ரோமேடா கோவிச்சுக்கும். ஏன்னா நானும் இறைவனால் படைக்கப்பட்டவன் தானே, என்னுடைய உருவத்தை ஏன் கொடுக்கணும்? அதனால அவனுக்கு எந்த உருவமே கொடுக்க இயலாது. ஏன்னால் அனைத்து உருவமாக இருக்கணும். ஆகையினால் அருவம் என்று சொல்கிறோம். அது மாதிரி அவனுக்கு எந்த பெயர் கொடுக்க முடியும்? அவனால் படைக்கப்பட்ட அனைத்தும் அவன் தான். அதனால அவனுக்கு பெயரும் கிடையாது, அவனுக்கு குணமும் கிடையாது. அப்படின்னு இருக்கும் பொழுது அவனை நாம் மனம், வாக்கு, காயத்தினால் அவனை ஆராதிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம மதம் சொல்லிக் கொடுத்துருக்கு. வாக்கு, காயம்னா உடம்பு. இது 3 நாள். இப்போ காயம், உடம்புனால நமக்கு இறைவனை ஆராதிக்கணும்னா, இறைவன் உருவம் இல்லாதவன், அவன் பெயர் இல்லாதவன் அப்படின்னாக்கா அவன் எப்படி ஆராதிக்க முடியும்? நமக்கு தெரிஞ்ச ஆராதனை ஒரு அழகான மலர் மாலையை கொடுத்து இறைவனின் உருவத்திற்கு சாத்துவோம். ஒரு வெற்று வழிக்கு சாத்த முடியாது. அதனால அதுக்கு உருவம் வேண்டி இருக்கு. இப்போ இறைவனை வந்து நம்ம வேற எல்லாமே பண்றோம். காயத்தினால அவனுக்கு தீபாராதனை காட்டுறோம், நிவேதனம் படைக்கிறோம். எல்லாமே வந்து உருவத்திற்கு தான் படைக்க முடியும். உருவம் இல்லாத அருவத்திற்கு படைக்க முடியாது. இப்போ வாக்குனால அவனை ஆராதிக்கிறேன்னா, வாக்குனால வார்த்தை, வார்த்தையினால் அவன் ஆராதிக்கிறான், சைலன்ஸா இருந்து ஆராதிக்க முடியாது. அது அடுத்த நிலை. நம்ம வந்து அவன் இறைவனுடைய திருநாமத்தை உச்சரிப்பது. அதற்கு அவனுக்கு பெயர் வேண்டும். உருவமற்றவன், நாமமற்றவன், திருநாமமற்றவனாக அவனுக்கு திருநாமம் இருந்தால்தான் வாக்கினால் ஆராதிக்க முடியும். மனதினால் ஆராதிக்க வேண்டும் என்றால் மனதில் ஒரு வெற்றிடத்தை நம்மால் நிலைநிறுத்தி கொள்ள முடியாது. அதனால மனத்துல வந்து அவனை ஆராதிக்கிறதுக்கு ஒரு உருவம் வேணும், அந்த உருவத்துக்கு ஒரு பெயர் வேணும். அதே சமயத்தில் அந்த பெயருடைய உருவத்திற்கு குணங்களும் வேண்டும். இறைவனுடைய முருகனை நம்ம ஆராதிக்கணும்னா முருகனுடைய அழகான திருவுருவத்தை மனதில் நினைச்சிட்டு அவனுடைய குருவனுடைய பலவித பெயர்கள், எந்த பெயர் உங்களுக்கு பிடிக்குமோ அதை மனதில் உருப்போட்டு கொண்டு அவனுடைய சிறந்த குணங்கள், என்ன சொல் குணங்கள், அவன் மிக அழகன், அவன் என்றும் இளைஞனாக இருப்பவன்,
பேரருள் மிக்கவன், பேராற்றல் மிக்கவன், பேரறிவு மிக்கவன் சொல்லி அந்த அத்தனை குணங்களையும் மனதில் அசை போட்டுக் கொள்ள வேண்டும். எனவே மனத்தினால் அவனை ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் அவனுக்கு உருவமும் வேண்டும், நாமம் திருநாமமும் வேண்டும், குணங்களும் வேண்டும். அதனால உருவம் இல்லாத, நாமம் இல்லாத, குணங்கள் இல்லாத அந்த பரம்பொருளுக்கு நாம் அந்த பரம்பொருளை வழிபட வேண்டும் என்றால் நமது மனதிற்கு எளிதாக புலப்படுவதற்காக அவனுக்கு நாம் உருவத்தை கொடுத்து நாமங்களை கொடுத்து பிறகு குணங்களையும் கொடுக்கிறோம். இதுல வந்து எந்த கன்ஃபியூஷன் இல்லை, புரியுது இல்லையா? இப்போ அதனால என்ன பண்றோம், இறைவனை வந்து ஒரு வடிவத்துல நம்ம படைத்து வழிபடுறோம். இப்போ இறைவனை வந்து நம்ம பல வடிவங்கள்ல வடிக்கிறோம். பிள்ளையாருனாக்கா இந்த மாதிரிதான் இருக்கணும், யானை முகம், மனித உடம்பு சொல்லிட்டு இது பண்றோம். சரி, யார் இது சொல்லி கொடுத்தா? முருகன்னா ரொம்ப அழகான வடிவம், கையில் வேலாயுதத்தை ஏந்தியவன், மிக மிக அழகான ஒரு பாத்திரமாக கற்பனை செய்யணும். அதே மாதிரி சிவபெருமான புலியாடை அரைக்க சத்தவன், அவன் வந்து பிறைச்சந்திரனையும் கங்கையையும் தும்பையையும் சிரசில் அணிந்தவன், இப்படிலாம் வச்சு அவனுக்கு உருவம் படைக்கிறோம். பார்வதி தேவினாக்கா அம்பாள்னாக்கா அம்பாளுக்குரிய அழகான ஒரு உருவத்தை நாம் மனதில் கற்பனை செய்துள்ளோம். கருப்பு சிலை, அதாவது கருப்பு வில்லும் 5 மலர்பானங்களும் ஏந்தியவன். மகாவிஷ்ணுனாக்கா வலது கையில் சக்கரமும் இடது கையில் சங்கமம் வைத்து பத்மம் கஜாயுதம் போன்றவைகளை ஏந்தி கொண்டிருக்கிறோம். சாரங்கம் என்னும் வில்லையும் நாந்தம் என்னும் வாழையும் ஏந்தி கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் நம்ம வந்து இறைவனுக்கு ஒரு உருவத்தை கற்பிக்கிறோம். இந்த உருவம் எப்படி வந்தது? ரேண்டமா வந்ததா? யாரோட கற்பனையில் வந்தாங்க? இல்லை. ஏன்னா பல அருளாளர்கள் அவரவர் ஆராதிக்கும் தெய்வத்தை நேரில் காணும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். உதாரணமா சொன்னாக்கா முருகன் ஔவையாருக்கு காட்சி கொடுத்திருக்கிறான், அகத்தியருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு தமிழை உபதேசித்திருக்கிறான், நக்கீரருக்கு காட்சி கொடுத்திருக்கிறான், அருணகிரியாருக்கு பலமுறை காட்சி கொடுத்திருக்கிறான். இவர்கள் அனைவருக்கும் ஒரே விதத்தில் காட்சி கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொருத்தரும் தாம் கண்ட அந்த அனுபவத்தை, அந்த காட்சியை வர்ணிக்கிறார்கள். அந்த வர்ணனை, அந்த அனுபவத்தை வர்ணிக்க முடியாது, சொல்ல உணாதது ஆனந்தமே பார்த்தோம். ஆனா அந்த காட்சியை வர்ணிக்கிறார். அந்த காட்சியெல்லாம் ஒத்து போகுது. அதனால எல்லாரும் இப்படி சொல்லியிருக்கா, முருகன்னா இப்படித்தான் இருக்கணும், எல்லாரும் விநாயகரை வந்து யானை முகத்தோடு காட்டியிருப்பதால் யானை முகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நேதி வச்சு நம்ம தர்மத்துல அதெல்லாம் அந்தந்த உருவத்துல நம்ம படைச்சு வழிபடுறோம். ஓகே, அந்த பாயிண்ட் இருக்கு. இப்போ இந்த இறைவனுடைய திரு உருவம், அது வந்து ஒரு படத்தினுடைய வடிவத்தில் இருக்கலாம், திரு உருவ படமாக இருக்கலாம், அல்லது ஒரு விக்கிரகமாக இருக்கலாம். அதை வந்து எப்படி நம்ம வந்து இந்த கோடு போட்டா அதை வந்து எப்படி நம்ம இன்டர்பிரட் பண்றோம்னா, அது மாதிரி அந்த திரு உருவ சிலையை காணும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக மனத்தில் தோன்றும். ஒருத்தருக்கு வந்து அது பார்த்தா, இப்போ வந்து ஒரு உற்சவர் மூலவரை பார்த்தா இது ஒரு கல்லு அப்படின்னு சொல்லுவோம். உற்சவரை பார்த்தா இது வந்து ஒரு கன் மெட்டல், அதாவது இல்லைனாக்கா பெல் மெட்டல் அப்படின்னு ஏதாவது ஒரு அந்த மெட்டலோட பேரை சொல்லுவோம். உலோகம், எந்த உலோகத்தினால் ஆனதோ அந்த உலோகத்தை சொல்லி அந்த உலோகம் சொல்லுவோம். இது அதாவது பார்வையில் 3 விதங்கள் உண்டு. அதம பார்வை, மத்தியம பார்வை, உத்தம பார்வை, 3 விதமாக இருக்கிறது. இப்போ வந்து நம்ம இதை கோடா பார்க்கறது அதம பார்வை, இதை குறியீடாக பார்ப்பது மத்தியம பார்வை, இதை முழுமையான கடிதமாக பார்ப்பது உத்தம பார்வை. அது மாதிரி இறைவனோட விக்கிரகத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதை வெறும் கல்லா பார்த்தாக்கா அது அதம பார்வை. இன்னும் சிலருக்கு இது கல் இல்லை, இது விக்கிரகம், இறைவனுடைய குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விக்கிரகம் தான் எப்படி வந்து இதை வந்து குறியீடுன்னு புரிஞ்சுக்கிறோமோ, சிம்பல்னு புரிஞ்சுக்கிறோமோ, அது மாதிரி இறைவனை நாம் ஆராதிப்பதற்கு நமக்கு எளிமையாக இருப்பதற்காக நாம் கொண்ட குறியீடு, அதுதான் இந்த விக்கிரகம்னு சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க. கோவிலுமே நம்ம சுவாமியை பார்த்தா ஆஹா விக்கிரகம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இது வந்து மத்தியம பார்வை. உத்தம பார்வை பார்ப்பவர்கள் ஞானிகள். நம்ம எல்லாருமே அந்த மாதிரி ஞானிகள் ஆவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். உத்தம பார்வை என்னன்னா, அங்க போய் கோவில் அந்த முருகனுடைய உருவத்தை பார்த்தா அது வந்து விக்கிரகம், கல்லாலான விக்கிரகம் என்ற எண்ணமே நமக்கு எழக்கூடாது. முருகன் நமக்கு சாட்சாத்காரமாக தரிசனம் தந்து கொண்டிருக்கிறான்ற எண்ணம் அங்க போனோம்னா அப்படியே தெரியணும். அவருடைய கை இப்படி நிலையா இருக்கிற மாதிரி இல்லை, ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி கண்கள் வந்து அசைந்து நமக்கு வந்து கனிவை கொடுப்பது போல் ஒரு தோற்றம் நமக்கு உண்டாக வேண்டும். அது உத்தம பார்வை. இப்போ
இதை வந்து கோடா பார்க்கறது வந்து அதை கல்லா பார்க்குற மாதிரி, இதை ஒரு குறியீடா பார்க்கறது விக்கிரகமா பார்க்குற மாதிரி, இதை வந்து முழு கணிதமா பார்க்கறது வந்து அது அது ஒரு கல்லும் இல்லை, ஒரு விக்கிரகம் இல்லை, அது உண்மையான இறைவனின் திருவுருவம், சாட்சாத்காரமான உருவம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இதை முழுமையா பார்க்கறது. சரியா? இப்போ இறைவனை நாம் உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவனை விக்கிரகமாக பார்ப்பது என்றால் குறியை குறித்து அறிதல். அது குறியீடு சொன்னோம் இல்லையா? அந்த கல்லுங்கிறது வந்து கோடுன்னு நினைக்கிற மாதிரி, விக்கிரகம்ங்கிறது அது ஒரு சிம்பல் நினைக்கிற மாதிரி, குறியீடுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த குறியீடுங்கிறது குறியை குறித்து அறிதல். அது வந்து குறியீடை குறியீடாக அறிந்து கொள்ளுதல். அதை ஒரு கோடுன்னு நினைக்காம இது சிம்பிள்னு புரிஞ்சுக்கிறோமே, அந்த அளவுக்கு நமக்கு ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு. அதனால வந்து குறியீடை குறியீடாக உண்மையாக அறிந்து கொள்வது குறியை குறித்து அறிதல். அது விக்கிரகத்தை விக்கிரகமாக உணர்வது. குறியை குறியாது, அது ஒரு குறியீடு, அது ஒரு விக்கிரகம் என்ற ஒரு குறியீடு இல்லை என்று நினைத்து அதை உண்மையாக குறித்து அறிதல், அதனுடைய உண்மை சுரூபத்தை அறிந்து கொள்ளுதல். அதாவது விக்கிரகத்தை பார்த்து அது இறைவனே சாட்சாத்காரமாக இருக்கிறான் என்று தெரிந்து கொள்வது குறியை குறியாது குறித்து அறிதல். புரிஞ்ச அந்த கான்செப்ட். அதை ஒரு கல்லா பார்க்கறது வந்து ஒரு கோடா பார்க்குற மாதிரி, அதை வந்து ஒரு விக்கிரகமா பார்க்கறது அது குறியாக பார்ப்பது. குறியை குறித்து அறிதல்ங்கிறது இறைவனை, அந்த இறைவனின் திருவுருவத்தை விக்கிரகமாக பார்ப்பது. குறியை குறியாது குறித்து அறிதல்னாக்கா அந்த குறியீடை வந்து இது குறியீடு இல்லை, வெறும் விக்கிரகம் மாத்திரம் இல்லை, இதுக்குள்ள இறைவன் இருக்கிறான், இறைவன் நமக்கு நேராக வந்து காட்சி அளிக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இது குறியை குறியாது குறித்து அறிதல். குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை, அப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவத்தை, மனோபாவத்தை, குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடவும். அதாவது இறைவனை அவனுடைய விக்கிரகத்தில் பார்த்தாலும் அது சாட்சாத்காரமான இறைவனே என்று அறிந்து கொள்ளும் ஒரு மனப்பக்குவத்தை, ஒரு ஞானத்தை யார் கொடுத்திருக்காங்க? முருகப்பெருமான் கொடுத்திருக்காங்க. குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும். தனினா என்ன? தனினா தனித்துவம் வாய்ந்தது, தனித்தன்மை வாய்ந்தது, ஒப்பற்றது, அதற்கு ஈடு இணையாக வேறு எதையும் சொல்ல முடியாது. இது ஒரு தனித்துவமானது, அது மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ற பழக்கம் சொல்லி அதான் தனித்துவம். அதான் அனுப்பமிதம்னு நாராயணியத்தில் வந்து பட்டர் சொல்லியிருக்கார். என்ன சொல்றேன்னா முதல் பாட்டிலே வந்து சாந்தரானந்தாவதார்த்தம் அனுப்பமிதம். அனுப்பமிதம்னா எதற்கு ஓமையாக வேறு எதையும் சொல்ல முடியாது அப்படின்னு. அது மாதிரி தனி வேல்னா ஓமை சொல்ல முடியாத ஒப்பற்ற வேல் அப்படிங்கிறது ஒரு துர்க்கம். இப்போ தனி வேலை அப்படின்னாக்கா ஒப்பற்ற வேல் ஆயுதத்தை தனது கையில் ஏந்தி இருக்கக்கூடிய எனது ஐயனாகிய முருகப்பெருமான் அப்படின்னு. இப்போ தனி வேலைன்னா முருகன். தனி வேலை நிகழ்த்திடலாம். அவன் வந்து எனக்கு நிகழ்த்தினான், நானாக தெரிஞ்சுக்கல. அவன் வந்து குறியை குறியாது குறித்து அறியும் நெறியை, அந்த ஒரு மனோபக்குவத்தை, மனோபாவத்தை, அந்த ஒரு ஞானம் எனக்குள் நிகழ்ந்தது. அதை நிகழ்த்தியவன் முருகப்பெருமான். தனி வேலையாகிய முருகப்பெருமான். வேலைனாக்க அந்த வேலை அப்படின்னு வச்சுக்கோம். இந்த புத்தகத்தை சொல்ற மாதிரி அந்த வேலை அந்த மாதிரி இருக்காது. வேல் தனி வேல், ஒப்பற்ற வேல், அதை ஏந்திய முருகப்பெருமான். தனி வேலை அப்படின்னாலே முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் நிகழ்த்திடலாம். அவன் நிகழ்த்தினால் அப்ப என்ன ஆச்சுங்கிறார்? அவருக்கு வந்து அனுபவத்தை சொல்றார். செறிவற்று உரை சிந்தையமற்று, உலகோடு செறிவற்று, உலகோடு உரையற்று, உலகோடு சிந்தையமற்று. அதாவது மனம், வாக்கு, காயம் மூன்றினாலும் தன்னை இந்த உலகத்தில் இருந்து பிரித்து கொண்டு, இந்த உலகத்தில் வாழும் பொழுது
இந்த உலகத்தில் இருந்து ஒட்டாமல், எப்படி தாமரை இலை மேல தண்ணி இருந்தாலும் அதில் ஒட்டாமல் இருக்கோ அந்த மாதிரி ஒட்டாமல் இருப்பது. செறிவற்றுனாக்கா இந்த உலகத்தில் மீது பற்று அற்று போய், இந்த உலகத்தில் உள்ள இந்த உலகத்தில் நாம் ஆற்றும் செயல்களை செயலற்று இருக்க வேண்டும் என்று சொல்வது. செயல்களை, அந்த செயல்களின் பலனை கருதாமல் அதை பிரம்மார்ப்பண வஸ்து என்று நினைத்துக் கொண்டு அந்த மனோபாவத்துடன் செய்வது, அதுதான் செறிவற்று. அந்த காரியங்களை நாம் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்வது, அதாவது பற்றுக்களை அறுத்து இருப்பது. பற்றுனாக்கா ஆசை, அதனால நமக்கு இந்த ஒரு பலன் கிடைக்கணுங்கிற ஆசை, அந்த ஆசையை விடுத்து உலகோடு உரையற்று. அப்போ நம்ம அதாவது வீண் பேச்சுக்கள் பேசாமல் இருப்பது. உரையற்றுனாக்கா, உரைனாக்கா வார்த்தையினால் பேச்சு பேசுவது. நாவின் மூலமாக ஒரு வார்த்தை வெளியே வந்தால் அது முருகப்பெருமானின் திருநாமமாக மட்டுமே இருக்க வேண்டும். வேறு எந்த வார்த்தையும் வாயிலிருந்து வெளிவரக்கூடாது அப்படிங்கிறது தான் உலகோடு உரை அற்று. ஆனால் உலகத்தில் இருக்கிற மற்றவர்களோட போய் வெட்டி பேச்சுகள். ஆனால் இதே வார்த்தையை சொன்னவர் 2-3 பாட்டுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆதாளியை அப்படிங்கிறது. ஆதாளின்னா பொருள் சொன்னேன். ஆதாளின்னா தனக்கும் பிறருக்கும் எந்தவித பயனும் இல்லாத வெற்று பேச்சுக்கள், தற்பெருமை பேச்சுக்கள் பேசுவது ஆதாளி. தன்னை ஆதாளின்னு சொல்லிட்டவர் இங்க சொல்றார், என்னை நீ உலகோடு உரை அற்று போகுமாறு செய்தாயே முருகப்பெருமானே, உன் கருணை என்னன்னு சொல்றார். அது உலக விவகாரங்கள் செய்வது அற்று, அல்லது விவகாரங்களை செய்தாலும் அதன் பற்றுக்களின் அதன் பலன்களின் மீது பற்று இல்லாமல் செய்து உரை மற்றவர்களோடு வீண் பொங்கு பேசாமல் வாக்கினால் வரும் வார்த்தைகள் அனைத்தும் முருகப்பெருமானுடைய திருநாமங்களாக இருக்க வேண்டும். சிந்தை மற்று நம் சிந்திப்பது வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இறைவ சிந்தனை மட்டுமே இருக்குமாறு. எப்படி அந்த மனம் வாக்கு காயத்தினால் அந்த விக்கிரகத்தை பூஜை பண்றதுக்காக அந்த உருவத்தை ஏற்படுத்தி கொடுத்து அந்த உருவத்தை முருகனாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாரோ, அந்த மனம் வாக்கு காயத்தை முருகன் மீதே முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். செறிவற்று உலகோடு செறிவற்று, உலகோடு உரையற்று, உலகோடு சிந்தையும் அற்று அப்படின்னு சொல்லி என்ன சொல்றார்? அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. அதாவது அனைத்தையும் அறிந்தாலும் அந்த அறிவின் மேல் மனதில் நிற்காமல், அதே சமயத்தில் எதையும் அறியாமையாகவும் இருக்காமல், இன்னும் ரெண்டுக்கும் என்ன சொல்றோம்னா இரண்டுகள். எல்லாமே உலகத்துல இரண்டுகள் இருக்கு. இரவு பகல், நன்மை தீமை, இன்பம் துன்பம், வேண்டுதல் வேண்டாமை, அறிவு அறியாமை, எல்லாமே இரண்டு. அது துவைத்தம். இவர் சொல்றது ஒன்றே பரம்பொருள்ங்கிறார். அப்போ எதுவுமே இல்லை, ஒண்ணுதான் இருக்கு நிலை. அதனால இரண்டுகள் கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை இல்லான்னாக்கா இறைவனுக்கு தான் வேண்டுதல் வேண்டாமை இலான்னு பேரு. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடுப்பை இல்லைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி விருப்பு வெறுப்பு அற்றது. வேண்டுதல் வேண்டாமை விருப்பு வெறுப்பு. இறைவனுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. நாமும் அவ்வாறு இரண்டுகளை ஒழித்தால், விருப்பு வெறுப்பு இல்லாத நிலையை அடைந்தால் நாம் இறைத்தன்மையை அடைந்து விடுவோம். அதுதான் நம்ம இப்போ நவராத்திரிகள் டெய்லி பாடப்படல. இரண்டுகள் ஒழிய மூன்றுகள் அகல. ஈஸ்வரி வரமருள்வாய் அம்மா ஈஸ்வரி வரமருள்வாய். இந்த பாடும்போது இதை நினைவு வச்சுக்கோ. இரண்டுகள் ஒழியனாக்கா இந்த இரண்டு வேற்றுமைகள், எதையுமே ரெண்டா பிரிச்சு பார்த்தா நமக்கு பழக்கம். ரெண்டும் கிடையாது, வேற்றுமை கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு இவன் வேண்டியவன் வேண்டாதவன் கிடையாது. நம்ம குரூப் இது, அது வேற குரூப், அவரோட சேரக்கூடாது, அது இன்னொரு குரூப். அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இல்லாமல் அனைவரும் ஒன்று ஒரே குடும்பம், அனைவரும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். ஆகையினால் அனைவரின் ஆன்மாவும் ஒன்றுதான், வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கணும். அதான் இரண்டுகள் நீங்கள் அர்த்தம். இது வேணும் இது வேண்டாதுன்னு அந்த ஒரு வித்தியாசம் இல்லாத நிலை. இது இவன் அறிஞன் இவன் அறியாதவன்கிற பாகுபாடு போகக்கூடாது. அறிவு அறியாதவர்கள் அவர்களுடைய வினைப்பயன் காரணமாக வரக்கூடியது. அதனால அது நம்ம வேற்றுமைப்படுத்தி பார்க்கக்கூடாது. அறிவும் அறியாமையும் அற்றதுவே.
அறிவற்று அறியாமையும் அற்றதுவே சொல்றார். அதாவது இரண்டுகள் நீங்க மூன்றுகள் அகல. மூன்றுகள்னாக்க தெரியும் உங்களுக்கு, கண்மம் ஆணவம் மாயை மும்மலங்கள் அகன்று இந்த வேறுபாடுகள் நீங்கிவிட்டால் நாம் இறைத்தன்மையை அடைந்து விடுவோம். அதுதான் ஈஸ்வரிட்ட நம்ம கேட்கக்கூடிய வரம். எனக்கு இது கூட அது கூட இது கூடன்னு ஒரு பெரிய லிஸ்ட் வைக்காம சிம்பிளா 2 சமாஜம் தான் நம்ம கேட்கிறோம். இரண்டுகள் போனோம், மூன்றுகள் அகலணும், அவ்வளவுதான் கேட்கிறோம். துகள் தூசுனாக்கா துகள் அழுக்கு. துகள் எங்கேயோ படிஞ்சதுன்னு அழுக்கு அழுக்குன்னு சொல்றோம் இல்லையா? ஆடையிலே துகள் படிச்சுன்னா கருப்பாயிடும், அழுக்கு. அழுக்கு தூசு. இன்னொன்று வந்து தூசுங்கிறது வந்து தூய்து அப்படிங்கிற வார்த்தையில இருக்குது. தூய்து அப்படின்னா தூய்மை, 2 மார்க் வித்தியாசமான. இது அழுக்கு, இது தூய்மை. தூய்மையானதுங்கிற அர்த்தம் இருக்கு. தூசுனாக்கா அழுக்கு மட்டும் இல்ல, தூய்மையானது தூசு தான். இன்னொரு அர்த்தம் அது தூய்து தான் இருக்கும். அந்த தூய்துங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து உடை. இப்போதைக்கு இந்த அர்த்தம் மாத்திரம் தெரிஞ்சுக்கலாம், போகலாம். இந்த அர்த்தம் எல்லாத்துக்குமே இருக்கு, பார்க்கலாம். மணினாக்கா நவரத்தனங்கள். இன்னொன்று ஸ்பெசிஃபிக்கா வந்து முத்து. நவரத்தனங்கள் துகில் 2 அர்த்தம். ஆடை. சரி, இதுல இருக்கிற எல்லா வார்த்தைக்குமே நமக்கு தெரியாத வார்த்தைகள், பொதுவா வழக்கத்தில் இல்லாத வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிடுறேன். அப்புறம் நம்ம பாட்டினுடைய நிகழம். நிகழம் வரதுலயே 3வது வரியில மீதியெல்லாம் உங்களுக்கு தெரியும். தூசாமணியும் துகிலும் புனைவாள்லாம் தெரியும். நேசா முருகா நினது அன்பு அருளால், அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியும். ஆசா நிகழம். நிகழம்னாக்கா விலங்கு. விலங்குனாக்கா மிருகம்னு அர்த்தம் இல்ல, அது ஆங்கிலத்தில் சொன்னாதான் உங்களுக்கு புரியும். செயின். செயின் விலங்கு. தலை. தலைன்னு போட்டா உங்களுக்கு புரியும். தலை. விலங்குன்னு சொன்னா வேற அர்த்தம் எடுத்துக்கலாம். தலைனாக்கா ஒரு அர்த்தம் தான், விலங்குன்ற அர்த்தம் தான், நிகழம்னு தான் அர்த்தம். தலை செயின் எனக்கு என்ன சொல்றது, வேற ஆங்கிலத்துல என்ன அர்த்தம் தெரியாது. விலங்கு பூட்டினா கை இதுவா நிறைய குற்றவாளி வந்து கை தூசு, அது சரி அழுக்குங்கிற அர்த்தம் எடுத்துக்கலாம். இல்ல தூய்மை, தூய்மைங்கிற அர்த்தம் எடுத்துக்கலாம். தூசா மணியும் துகிலும் புனைவாள். தூய்மையான நவமணிகளால் ஆன ஆபரணத்தையும் தூய்மையான துகில் வஸ்திரத்தையும், அதாவது பட்டினால் அல்லது பருத்தியினாலான வஸ்திரத்தையும் அல்லது அதாவது இரண்டையும், தூய்மையான ஆபரணங்களையும் தூய்மையான ஆடையையும் அணிந்த புனைவான அணிந்த வள்ளி பிராட்டி. புனைவாள்னாக்கா வள்ளி, அவள் அணிந்த வள்ளியின் நேசன்னாக்கா காதலனே, முருகப்பெருமானே அர்த்தம். இது முதல் அர்த்தம். ரொம்ப அது பார்த்த உடனே புரியக்கூடிய அர்த்தம் இது. தூய்மையான நவரத்னம் ஆடைகளையும் அணிந்த வள்ளி பிராட்டியின் தலைவனே, காதலனே, மணாலனே அப்படின்னு அர்த்தம். இப்போ தூய்துன்னா உடை ஆடைன்னு பார்த்தோம். அப்போ தூசாங்கிறது வந்து தூசாக அப்படிங்கிறது தூசான் ஆகும். இது வந்து தமிழ் இலக்கணத்துல ஈறு கெட்டல்னு பேரு. காணா கண் அப்படின்னா காணாத கண். அப்புறம் வந்து பேசாத வாய், பேசா மடந்தை, பேசாத மடந்தை. அப்போ அந்த தா இந்த கா காணா கண்ல அது காணாத கண்ணாக்கா தா போயிடுறது. அதுக்கு பேர் ஈறு கெடுதல். இந்த காங்கிறது வந்து போயிடுறது. ஈருனாக்கா கடைசி ஈற்று முதல் அடி ஈற்றடின்னு சொல்லுவோம் இல்லையா? செய்யல முதலடினா ஃபர்ஸ்ட் லைன், ஈற்றடினா கடைசி வரி. அதனால இது வந்து ஈற்று எழுத்து. இந்த ஈற்று எழுத்து வந்து கெட்டு போயிடுறது, அழிஞ்சு போயிடுறது. ஈரு கெடுதல்.
ஈர்க்கெடுதல்னா பல்லில் ஈர்க்கெட்டு போச்சுன்னு அது கெட்டு போச்சுன்னா தூசான ஆயிடுது. சரி, இப்போ இது பார்க்கலாம். இப்போ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, மணியும் துகிலும் தூசாக புனைவாள். மணியும் துகிலும் தூசாக புனைவாள். இப்போ இந்த தூசாக அல்லது தூசாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா உடையாக போடும். முதல்ல வந்து என்ன பார்த்தோம், துகில வந்து உடைன்னு சொன்னோம். துகிலுக்கு உடைங்கிற அர்த்தம் இருக்கு. இப்போ இதுல வந்து தூசு வந்து உடைன்னு சொல்லணும். ஏன்னா அதுக்கு தூய்து உடைன்னு பழக்கம் இருக்கு. இப்போ மணியும் துகிலும், இப்போ இங்க வந்து மணிங்கிறது வந்து முத்துங்கிற அர்த்தத்துல வந்து, துகில்ங்கிறது பவளங்கிற அர்த்தம். அதாவது வள்ளி பிராட்டி வந்து நம்பிராஜனுடைய மகன். நம்பிராஜன் வேடுவர், தலைவன், அரசன். அவனுடைய அரசாங்கத்தில் கஜானாவில் முத்தும் பவளமும் கொட்டி கிடக்கும். அதனால வள்ளி நினைக்கிற, எதுக்கு நம்ம வந்து இந்த பட்டினால் ஆன ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும், இது எளிதில் தூசுபட்டு விடும். அதனால அது தூசுபடா, அப்படி தூசுபட்டால் தூசு ஒட்டி கொள்ளும். இது வந்து இந்த நவரத்தனங்கள் முத்தினாலும் பவளத்தினாலும் ஆன உடையை உடுத்தினால், அந்த உடையை உடுத்திட்டு தூசு பட்டுதுன்னா மழையில போய் நினைச்சா அந்த தண்ணியில வந்து உடனே கரைஞ்சி போயிடும் தூசு. அதனால வந்து தூசு படாத ஆடையை அணிய வேண்டும். தன்னை தூய்மையாக, தான் மனதில் தூய்மையாக இருக்க வேண்டும். அதே சமயம் தான் அணியும் ஆடையும் தூய்மையாக இருக்க வேண்டும்ங்கிறதுனால வள்ளி பிராட்டி அங்கு கொட்டி கிடக்கக்கூடிய பவளத்தையும் முத்தையும் எடுத்து கோர்த்து, நெருக்கமாக கோர்த்து, அதை ஆடையாக செய்து தன் மீது ஆடையாக உடுத்திக் கொள்வாளாம். அப்ப வந்து ஒரு புடவை தயாரிக்கிறாங்கன்னாக்கா, அப்ப வந்து வெள்ளை நிறத்துல வந்து முத்துனால இல்லைன்னா அதுல வந்து நடுவில் உள்ள டிசைன் பவளத்தினால டிசைன் கற்பனை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாம் கற்பனை பண்ணிட்டு, பார்டர் வந்து பவளத்துல இருக்கும், பாடி வந்து முத்துல இருக்கும், பார்டர் பவளத்துல இருக்கும். அப்புறம் அதனுடைய தலைப்பு வந்து முத்து பவளம் ரெண்டு நாளையும் டிசைன் பண்ணிக்கலாம். எப்படியே அதை வந்து ஆடை பண்ணி ஆடையை அணிந்து கொண்டாலும். அதனால மணியும் துகிலும் தூசாக புனையக்கூடிய அந்த வள்ளி நேசா, அவருடைய நேசனே, அவருடைய காதலனே, முருகப்பெருமானே. நேசன் சொல்லி உடனே முருகான்னு சொல்றாரு. ஏன் சொல்றாருனாக்கா, இப்போ வந்து வள்ளி பிராட்டி வந்து இவ்வளவு அற்புதமான ஆடை அணிந்து அவள் அழகில் நிகரற்றவள். அவளுக்கு ஒப்புவமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நிகரற்ற அழகியாகிய வள்ளியின் காதலனாக இருப்பதற்கு தகுதி வேண்டும் என்றால் அவனும் அழகில் சிறந்தவனாக இருக்க வேண்டும். முருகன்கிற வார்த்தைக்கு நான் அர்த்தம் சொன்னேன், 4 அர்த்தம் சொன்னேன். அதுல வந்து 2 அர்த்தம் வந்து சிறந்த அழகன், அனைவரிலும் தலை சிறந்த அழகன் ஒரு அர்த்தம். இது என்றும் இளமை மாறாதவன். அப்படிப்பட்ட அழகனாகிய இளைஞனாகிய முருகப்பெருமானே வள்ளியை கரம் பிடிக்க தகுதியானவன். ஆகையினால் முருகான் சொல்கிறார். அவளுடைய நேசனே, அவளுடைய காதலனே, அவளுடைய காதலனாக இருப்பதற்கு தகுதி வாய்ந்தவனே முருகான்னு சொல்லிட்டு, எனது அன்பு அருளால் அப்படிங்கிற 2 வார்த்தையை சொல்றார். அன்புனா என்ன, அருள்னா என்ன சொல்ல முடியுமா? 2 வந்து பார்க்கறதுக்கு 2 ஒரே மாதிரி இருக்கு. அன்பு அருள், இது அழிச்சிடலாமா? அன்புனா என்னக்கா? அன்புன்னு சொல்லலாம். அன்புங்கிறது ஸ்பெசிபிக்கா சில பேர் வீட்டுல காட்டக்கூடிய நம்முடைய மனைவி, மக்கள், நமக்கு வேண்டிய நெருங்கிய நண்பர்கள், அவரிடம் காட்டக்கூடியது அன்பு. அருள்ங்கிறது எல்லையில்லாதது, பவுண்ட்லெஸ். இது லிமிட்டட். அருள்ங்கிறது லிமிட்லெஸ். துகள் ஆயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. இதை வந்து நம்ம ரெஸ்பெக்டிவ்லி போட்டுக்கணும். ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா, திஸ் அண்ட் திஸ், ரெஸ்பெக்டிவ்லி ஃபார் திஸ் அண்ட் திஸ். இப்போ முருகனுடைய அன்பினால் என்னுடைய ஆசா நிகழம் துகளானது அப்படின்னு சொல்லிட்டு, அவனுடைய அருளால் எனக்கு பேசா அனுபூதி பிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்றார். அன்பினால் ஆசா நிகழம் துகளானது, அருளால் பேசா அனுபூதி பிறந்தது. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்னா, முருகன் என் மீது காட்டிய தனி அன்பு, என்னை தன்னவனாக கருதி, தனக்கு மிக நெருக்கமானவனாக கருதி, முருகன் அனைவர் மீதும் அன்பு செலுத்துவதில்லை. ஆனால்
முருகனின் அருள் அனைவருக்கும் உண்டு, அவன் அடியார் அனைவருக்கும் அவனுடைய அருள் உண்டு. ஆனால் அன்பு தனிப்பட்ட சிலருக்கு மட்டும்தான் கிடைத்தது. அதுக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் செய்தவர் அருணகிரிநாதர். இது என்ன மீனிங்னாக்கா, அதாவது நமக்கு வந்து பேசா அனுபூதி பிறந்தது. பேசா சொல்லலாம், அப்புறம் அதை பத்தி பேசலாம். அனுபூதி அப்படின்னா முருகனுடைய அனுபவம், முருகனை அனுபவித்தார் அருணகிரிநாதர். அதை பத்தி நம்ம பார்த்துருக்கோம் பல பாடல்கள்ல. முருகனுடைய அனுபவம் கிடைச்சது. இந்த அனுபவம் கிடைக்கணும்னாக்கா அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு முருகனை பற்றிய சிந்தனை வேண்டும், அண்ட் முருகனே மெய்ப்பொருள் என்ற உணர்வு வேண்டும். அந்த மெய்யை உணர வேண்டும். அந்த மெய்யல்லாது மற்ற பொய்கள் என்று அவற்றை தள்ள வேண்டும். இதுக்குண்டான அந்த மனப்பக்குவம் வர வேண்டும். இதுக்கு வரணும்னாக்கா, அதாவது இது வந்துவிட்டது என்றால் பிறகு அவருக்கு பிறவி கிடையாது. பிறப்பட்ட இறைவனுடன் முழுவதுமாக ஐக்கியமாகி விடுகிறார். அப்படிப்பட்டவர் அருணகிரிநாதர். அவருக்கு அந்த பேசா அனுபூதி கிடைத்தது. சொல்ல உணாதது அந்த ஆனந்தமே சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி அப்படிப்பட்ட அந்த ஆனந்த அனுபவம் அருணகிரிநாதருக்கு கிடைத்தது. அதற்கு கிடைத்ததற்கு காரணம் முருகப்பெருமானின் அருள். இப்படி முருகப்பெருமானின் அருளின் காரணமாக இந்த முருக அனுபூதியை அடைந்தவர்கள் பலர். எண்ணிறந்தவர்னு சொல்ல மாட்டேன், பலர், சிலர்னு வச்சுக்கலாம். நமக்கெல்லாம் அந்த அனுபூதி கிடைக்கல. எவ்வளோ எண்ணிறந்த கோடி பேர்ல ஒரு சிலருக்கு அந்த அனுபூதி கிடைச்சிருக்கு. முருகனுடைய அருள் கிடைச்சதுனால அந்த அருளுக்கு அவரவர்கள் தம்மை பாத்திரமாக்கி கொண்டனர். எப்படி பாத்திரமாக்கி கொண்டனர்னாக்கா, அதாவது வானோ புடல் கடல் மாறுதமோ ஞானோதயமோ அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த பாட்டு. மெய்ப்பொருளாவது சண்முகனேங்கிறார். எது என்னை ஆண்ட இடம் தானோ மெய்ப்பொருளாவது சண்முகனே. என்னை ஆண்ட இடமாகிய முருகா உன்னுடைய திருவடி அதுதான் உன் மெய்ப்பொருள்னு சொல்லி அந்த பாட்டுல ஒரு அவரே விடைன்னு சொல்றார். மெய்ப்பொருள்ங்கிறது நீதானே. அந்த மெய்ப்பொருளை நாம் உணர்ந்தால் பிறகு நமக்கு அந்த அனுபூதி கிடைக்கிறது, குருவனுடைய அனுபூதி கிடைக்கிறது. அந்த மெய்ப்பொருளை நாம் அறிவதற்கு நமக்கு என்ன தகுதி வேண்டுமென்றால், நாம் எதை விட வேண்டும் என்றால் ஆசைகளை விட வேண்டும். ஏன்னா ஆசைகள் காரணமாக நாம் இந்த உலகத்தில் செயலாற்றுகிறோம். எல்லாருமே செயலாற்றத்தான் வேணும். அந்த செயல்களை ஆற்றும் பொழுது அதற்கு உண்டான பலன்கள். இப்போ வந்து ஒரு வஸ்து மேல ஆசைப்பட்டோம், இல்லை ஒரு பணம் வேணும்னு ஆசைப்பட்டோம்னாக்கா அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேலை பண்றோம். அப்ப மனசுல வந்து எப்பவுமே அந்த கோல் இருக்கு, சம்பாதிக்கணும். அப்ப பற்று, அந்த பற்று காரணமாக நாம் வேலை செய்கிறோம். அந்த வேலைக்கு உண்டான பலனை நாம் எதிர்பார்க்கிறோம். அப்படி பலனை எதிர்பார்க்கறதுனால அந்த மாதிரி செய்யக்கூடிய வேலைகள் நமக்கு வினை பயன்களாக அமைகின்றன. அதன் காரணமாக இது வினை பயன் காரணமாக நாம் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறோம். ஏனென்றால் அப்படி வினைகளினால் நாம் மாற்றும் வினைகளினால் நமக்கு பலன் உண்டாக வேண்டும் என்ற ஆசையுடன் நான் அந்த வினைகளை புரியும் பொழுது அந்த ஆசைகள் நிறைவேற்றப்படும். அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும். அந்த பலன்களை அனுபவிப்பதற்காக நாம் மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுக்க வேண்டும். அப்படி பிறவிகள் எடுக்கும்படியான நிலையில் நாம் இருப்பதனால் நமக்கு இறைவனின் அனுபூதி கிடைப்பதில்லை. இறைவனுடைய அனுபூதி கிடைத்துவிட்டால் பிறகு பிறவி இல்லை. பிறவி இல்லாத நிலையை அடைவோம். ஆனால் அந்த பிறவி இல்லாத நிலையை அடைவதற்கு உண்டான தகுதியை நாம் நமக்கு உண்டாக்கி கொள்வதில்லை. அதற்கு என்ன வேண்டும் என்றால் ஆசா நிகழம் துகளாக வேண்டும். அதற்கு ஒவ்வொருவரும் தன்னுடைய முயற்சியின் காரணமாக அந்த ஆசை இன்னும் விலகு. இந்த ஆசை வந்து நம்மள சங்கிலி மாதிரி கட்டி போடுறது. எதுல பிறப்பு இறப்புங்கிறது சாகரத்துல நம்ம அதுல இருந்து மேல வழுந்து வராதபடி சங்கிலி நங்கூரம் போட்டு, கப்பலை நங்கூரம் போட்டு நிறுத்தின மாதிரி நம்ம உள்ள அப்படியே அழுத்தி வைக்கிறது. எது அந்த விளக்கு. அந்த விளக்கு வந்து அறுபடணும். அது அறுபட்டா மாத்தம் போறது துகளாகணுங்கிற ஆசானிகளும் துகளாயினம். ஏன்னா வந்து அந்த ஆசை சங்கிலியில வந்து ஒரு லிக்க வந்து கட் பண்ணிட்டாக்கா அப்புறம் நம்ம ஆசையிலிருந்து விடுபடுவோம். கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளே எடுத்து மாட்டிப்பாங்க. நமக்கு ஆசை வேணுமே, ஆசை இல்லாம நம்மளால அந்த விலங்கை எடுத்து மாட்டிப்போம். அதுக்கு சான்ஸே இல்லாம அந்த ஆசை விலங்க தூள் தூளாக்கிட்டாக்க இப்படி எடுத்து மாட்டிக்க முடியும். அதனால நிரந்தரமாக ஆசையிலிருந்து விடுபடுவதுன்னு அர்த்தம். ஆசா நிகழத்திலிருந்து நிரந்தரமாக விடுபடுவதுதான் ஆசா நிகழம் துகளாயினம். அந்த துகள் வந்து முருகப்பெருமான் செய்கிறார். நம்ம எல்லாம் வந்து முயற்சி பண்ணி
ஆசையிலிருந்து விடுபட்டு நாம் நம்முடைய மனதை ஒரு இறைவனின் திருவடியில் செலுத்தி இறைவனின் நாமங்களை திரும்ப திரும்ப சொல்லி இறைவனின் திருவுருவத்துக்கு பூஜைகள் செய்து அவனை மனதில் தியானித்து இவ்வாறு நம் மனத்தை பக்குவப்படுத்திக் கொண்டு ஆசைகளை ஒழிக்க வேண்டும். இது நம்மளுடைய முயற்சியினால பண்ணணும். அப்படி பண்ணினால் நமக்கு தகுதி வரும். எதற்கு தகுதி வரும்? அவனுடைய அனுபூதியை அடைவதற்கு. அதனால எல்லாருக்கும் முருகன் நாம் நம்முடைய ஆசைகளிலிருந்து விடுபட்டு வெளிவர வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறான். அந்த தகுதிக்கு நாம் பாத்திரமான பிறகு அருள் புரிகிறான். அருள் புரிந்து நம்முடைய தன்னுடன் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறான். அதாவது பேசா அனுபூதியை நமக்கு தந்தருள்கிறான். ஆனால் அருணகிரி நாத பெருமாளுக்கு அந்த வேலையையும் கொடுக்கவில்லை முருகன். முருகன் தானாக அவருடைய ஆசை விளக்கை தூள் தூளாக்கினான். அவனை எது பேர் பண்ண அன்பு அவர் மேல இருந்தது. நம்ம கிட்ட அருள் இருக்கு, அவர் மேல அன்பும் இருந்தது, அருளும் இருந்தது. அருணகிரிநாதர் மீது கொண்ட தனிப்பட்ட அன்புன பற்று, தனிப்பட்ட பற்று காரணமாக முருகப்பெருமான் அவராக ஆசையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்காமல், ஐயோ பாவம் இப்ப நம்ம குழந்தை இவனுக்கு தெரியாம இந்த ஆசையில உழன்று இருக்கானே, இவனுக்கு நேரம் போயிட்டே இருக்கு, இவன் இன்னும் 16,000 பாட்டு நம்ம மேல எழுதி ஆகணுமே, ஏன்னா சீக்கிரம் ஆசையிலிருந்து விடுபடுத்தணும்னு சொல்லிட்டு அவருடைய ஆசையை முருகப்பெருமானாக சென்று அவருடைய ஆசை நிகழத்தை துகள் செய்தார். துகள் செய்து அதன் மூலமாக அவரை தன்னுடைய அருளுக்கு பாத்திரமாக்கிறார். அருளுக்கு பாத்திரமாக்கி அந்த அருள் மூலமாக அவருக்கு தன்னுடைய அனுபூதியை தருகிறார். அதுதான் அந்த அன்பு அருள் ரெண்டு வார்த்தையும் வந்ததுக்காக அருணகிரிநாத பெருமான் மீது அவர் கொண்ட தனிப்பட்ட அன்பின் காரணமாக இவர் தனது ஆசைகளை ஒழித்து அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று காத்திராமல் தானாக வழியே சென்று, எப்படி வள்ளி நாயகி தானாக வழியே போய் ஆட்கொண்டாரோ அவ்வாறே அருணகிரிநாதரிடம் தானாக வழியே சென்று அவருடைய ஆசா நிகழத்தை துகளாக்கி பிறகு தனது அனுபூதியை தந்தார். அந்த அனுபூதி பேசா அனுபூதிங்கிறார். நம்ம பல ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த அனுபவம், அந்த முருகப்பெருமானுடைய அந்த அனுபவம் வந்துவிட்டால் பிறகு நம் உலகோடு உரைன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த உலகோடு உரை போய்விடும். அப்போ வாயில வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் முருகா முருகான் தான் ஒரு வழியே, வேற இந்த வெட்டி பேச்சுகளை பேசுவதை விட்டு விடுவோம். அதனால பேசா அனுபூதினா பல அர்த்தங்கள் எடுத்துக்கலாம். ஒண்ணு என்னை பேசாத நிலைக்கு கொண்டு வந்த அனுபூதி. அந்த அனுபூதி கிடைத்த பின் மற்ற விஷயங்களை பற்றி பேசக்கூடிய நாட்டம் எனக்கு இருக்காதுன்னு இருக்கும். இன்னொன்னு பேசா அனுபூதினா அந்த அனுபூதி எவ்வாறு இருந்தது, அப்பொழுது தனக்கு ஏற்பட்ட பேரின்பம் எத்தகையது என்பதை மற்றவரிடம் பேசி அவருக்கு விளங்க வைக்க முடியாது, மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது. பேசா அனுபூதி. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நம்ம செப்பு மதம் தீதாளியை ஆண்டது செப்பு மதம் சொல்ல முடியுமான்னு, அதுதான் பேசா அனுபூதின்னு அர்த்தம். அடுத்த பாட்டுக்கு போகலாம். சாடும் தனிவேல். தனிவேல் மறுபடியும் தனிவேல்னா ஒப்பற்ற வேல். இப்போ பார்த்தோம். சாடும் அசுரர்களை போரில் அழித்த ஒப்பற்ற வேலாயுதத்தை ஏந்திய முருகப்பெருமானின் சரணம் திருவடி சூடும்படி தந்தது சொல்லுமதோ. முருகப்பெருமானே, உன்னுடைய ஒப்பற்ற அந்த வேலாயுதத்தை கையில் ஏந்திய முருகப்பெருமானே, உன்னுடைய அந்த ஒப்பற்ற வேலாயுதம் அசுரர்களுடன் நீ செய்த போரில் அசுரர்களை அழித்தது. சாடும் அசுரர்களை அழித்த அந்த ஒப்பற்ற வேலாயுதத்தை ஏந்திய முருகப்பெருமானே, உன்னுடைய திருவடி சரணத்தை என் சிரசின் மீது சூடும்படி நீயாக வழிய தந்தாயே. அப்படிப்பட்ட உன்னுடைய அந்த பெரும் கருணையை சொல்ல முடியுமா அப்படிங்கிற. ஏன்னா இங்கே அவருடைய அன்பை பத்தி பேசுறாரு. முருகப்பெருமானோட அருள் எல்லாருக்கும் இருக்கு. நம்ம அவரோட அருளை உபயோகித்து நாம் அவர் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டு பக்தி செய்து அவருடைய அருளுக்கு பாத்திரமாகும்படியாக நம்மை ஆக்கிக் கொண்டால் பிறகு அவருடைய திருவடி தீட்சை நமக்கு கிடைக்கும். ஆனா முருகப்பெருமான்
அருணகிரிநாதரை பொறுத்தவரை அவ்வாறு செய்யவில்லை. தானாக வழியே சென்று அருணகிரி இதுதான் எனது சரணம், இதை நீ பற்றிக்கொள், உனது சிரசை காண்பி, நான் வைக்கிறேன்னு சொல்லி அவரை குனிய வச்சு திருவடி தீட்சை கொடுக்குறார். அப்படின்னா அவர் மீது கொண்ட தனிப்பட்ட அன்பினால் அவருக்கு இந்த வழியே அந்த அனுபவம் கிடைக்கிறது. நாமெல்லாம் நம்முடைய முயற்சி காரணமாக அந்த அனுபவத்தை அடைய முடியும். எல்லாராலும் அந்த அனுபவத்தை அடைய முடியும். நாம் முயற்சி எடுத்து செய்ய வேண்டும். அல்லது முருகனின் அன்புக்கு பாத்திரமாக முடியாது நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நம் மீதும் அவருக்கு வந்து பார்ஷியாலிட்டி கிடையாது. அருணகிரிநாதர் மீதுதான் அன்பு செலுத்த வேண்டும் என்று கிடையாது. அவருடைய அன்புக்கு பாத்திரமாகும்படி நாம் நடந்து கொண்டால் நம் மீதும் அவர் அன்பு செலுத்துவார், அருளும் புரிவார். சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் கொடி தந்தது, உன்னுடைய திருவடியை என் சிரத்தில் நாம் சூட்டிக் கொள்ளும்படியாக நீயாக வழியை வந்து உன்னுடைய திருவடியை தந்தாயே முருகா. இப்படிப்பட்ட உன்னுடைய கருணை, என் மீது கொண்ட அன்பையும் கருணையும் நான் வார்த்தைகளால் விவரிக்க முடியுமா? சொல்லுவதோ சொல்ல முடியுமா? அப்புறம் இந்த திருவடியை பற்றி சொல்றார். எப்படிப்பட்ட திருவடின்னு, வீடும், அதாவது கமலும் கழலேங்கிறார். இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். கழல்னாக்கா வீரர்கள் தனது கணுக்காலில் அணியக்கூடிய ஒரு வீர ஆபரணம், வீரர்கள் அணியக்கூடிய வீரக்கழல் பேர். முருகப்பெருமான் தனது அவர் வீரர்களில் சிறந்த வீரர் தனது திருவடிகளில் அந்த கழல் என்ற ஆபரணத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். அந்த கழல்கிற வார்த்தை இங்க வந்து ஆகுபெயராக வருகிறது. கழல்கிறது அந்த பொருளை குறிக்காமல் இந்த பொருள் இருக்கும் இடமாகிய அந்த திருவடியை குறிக்கிறது. அதனால முருகப்பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்டதுன்னா அதில் கமலும் கழல். அந்த முருகப்பெருமானுடைய திருவடியில் அற்புதமான வாசம் வீசுகிறது. நறுமணம் கமழ்கிறது. என்னென்ன நறுமணம்னாக்கா வீடும், சுரர், மாமுடி, வேதம், வெண்காடும், புனமும், 5 விதமான நறுமணம் கமழ்கிறது அந்த திருவடியில். என்னென்ன 5னாக்கா வீடு, அதாவது முருகப்பெருமானுடைய திருவடி யார் அந்த திருவடியை சரணடைந்தார்களோ அவர்களுக்கு வீட்டு பேரை நல்கக்கூடியது. வீடுனாக்க தெரியும், முக்தி நிலையை அவர்கள் அறியும்படியான ஒரு அனுகிரகத்தை தரக்கூடியது முருகப்பெருமான் திருவடி. அதனால் அவருடைய கழல் நறுமணம் நறுமணம் கமழக்கூடிய அந்த திருவடியில் என்னென்ன நறுமணம் என்றால் வீடு என்னும் நறுமணம் இருக்கிறது. முக்தியை அடியாருக்கு தரக்கூடிய அந்த திருவடி, முக்தி என்ற வாசம் அந்த திருவடியில் இருக்கிறது. வேற என்ன இருக்குன்னா சுரர், மாமுடி. சுரர்னா தேவர்கள், தேவர்களுடைய சிறந்த குடினா அவருடைய மகுடம், மகுடத்தின் வாசம். இந்த மகுடத்தை அணிந்த தேவர்கள் முருகனின் திருவடியில் எப்பொழுதும் தமது சிரத்தை வைத்து படுகிறார்கள். அப்ப அவருடைய முடியினக்க 2 அக்காட்டுக்கெல்லாம் அவர்கள் வந்து கிரீடத்தினுடைய வாசனை வந்து கிரீடத்தில் நறுமணம்லாம் கமழக்கூடிய நிறைய வாசனா திரவியங்கள்லாம் பூசியிருப்பார். அவருடைய சிரசிலும் வாசனா திரவியங்கள் இருக்கும். ஏன்னா முருகனுடைய திருவடியை பணியும் பொழுது கிரீடம் அணிந்து பணிவது தெரியல, கிரீடத்தை எடுத்து வைத்து விட்டு தான் பணிவார்கள். அதனால இதுதான் சரியான அர்த்தம். அவருடைய தலைமுடியில் அணிந்திருக்கும் வாசனா திரவியங்களில் நறுமணம் முருகன் திருவடியில் கமழ்கிறது அப்படின்ட்டு. சுரர், மாமுடி, வேதமும், வேதங்கள் சர்வசதா காலமும் முருகனின் திருவடியில் பணிந்து நிற்கின்றன. பார்த்தோம் இல்லையா? அபிராம பட்டர் சொன்னாரு, கீழ் நின்று பாடும் வேதங்கள் ஒரு நாளிலும் சாழ நன்றோ அடியேன் முனை நாய் தலையேன்னு ஞாபகம் இல்லையா? அது கீழே நின்று பாடும் வேதங்கள் ஒரு நாளிலும்னா அப்போ நான் பொருள் சொன்னேன். ராஜராஜேஸ்வரியார் லலிதாம்பிகை அவருடைய சிம்மாசனத்துல ஏறணும்னா 4 படியில கால் வச்சுதான் ஏறுறான். அந்த 4 படினா எதுனாக்கா 105 சாமி அதர்வணங்கிற 4 வேதங்கள். அந்த வேதங்கள் மேல் கால் வைத்து பதித்து தனது சிங்காசனத்தில் அமர்கிறாள் அபிராமி அம்மை. அதனால அம்பாளுடைய திருவடியினுடைய வாசனை அந்த வேதங்களுக்கு சென்றிருக்கிறது. கீழ் நின்று பாடும் 4 வேதமும் வந்து அந்தந்த வேதத்தை, அந்த ருக்குவேதத்தை வந்து சொல்லிட்டே இருக்கு, அம்பாளை குதிச்சுட்டே இருக்கு. சாமவேதத்தால அம்பாளுடைய பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறது. எஜுர்வேதத்தால பாடுறது. அது மாதிரி கீழ் நின்று பாடும் வேதம் ஒரு 4 சாழ நன்றோ அப்படியே முறை. அதை விட பெருசா என்னுடைய தலையில் நீ வந்து காலை பதிச்சியே அம்மா, அந்த வேதங்கள் மீது படித்த கால் என்னுடைய தலையிலும் பதிச்சதுன்னு அந்த பாட்டில் அர்த்தம் பார்க்கணும் இல்லையா? அதுதான் சொல்றோம். வேதமும் வேதங்களுடைய நறுமணம்
முருகப்பெருமானின் திருவடியில் கமழ்கிறது அப்படிங்கிறார். வேதமும் கமழும் கழலே, வீடும் கமழும் கழலே, துறர் மாமுடி கமழும் கமழே, வேதமும் கமழும் கழலே, வெண்காலும் கமழும் கழலே. இப்பதான் நம்ம ஒரு பாட்டில் பார்த்தோம், சுனையோடு அருவி துறையோடு வசும் திணையோடு இதனோடு பிரித்தவனே. அப்ப அந்த பாட்டு பார்க்கும்போது நம்ம சொன்னோம், முருகப்பெருமான் வள்ளியை வலிந்து ஆட்கொள்வதற்காக அவள் வசிக்கக்கூடிய அந்த வள்ளி மலைக்கு சென்று அங்குள்ள காடுகளிலெல்லாம் அலைந்து திரிந்து அங்குள்ள திணை குணங்களிலெல்லாம் அலைந்து திரிந்து வள்ளியை கண்டான்னு பார்த்தோம் இல்லையா. அதுதான் சொல்றாரு, வெண்காடும் வெம்மை நிறைந்த காடும். அங்க அந்த காட்டுல வந்து எவ்வளவு முள் செடி அது இதெல்லாம் இருக்கும், காலம் வந்து வெம்மையாக பதம் பார்க்கக்கூடியது. அந்த காட்டில் முருகப்பெருமான் அலைந்து திரிந்தார். எனவே அந்த வெண்காட்டில் முருகன் திருவடி பதிந்ததனால் அந்த காட்டினுடைய வாசம் முருகன் திருவடியில் வந்தது. திருவடியின் நறுமணம் அந்த காட்டிற்கு சென்றது. அப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாம். வெண்காடும் வெண்காடும் கமழும் கடல், புனமும் புனம்னா சரி திணைப்புணம், திணைப்புணத்தில் வள்ளிக்காக சுற்றி திரிந்தான். எனவே அந்த திணை புணத்தின் நறுமணமும் முருகனின் திருவடியில் வந்து சேர்ந்தது. அதுவும் கமழக்கூடிய கடல் திருவடி. அப்படிப்பட்ட திருவடியை நான் சூடும்படி எனக்கு நீ தந்தாயே, உன்னுடைய கருணையை என்னவென்று சொல்வேன், உன்னுடைய அன்பும் அருளும் எனக்கு என்றென்றும் இவ்வாறே இருக்க வேண்டும் என்று வருது. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹர. சத்குரு ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிக்கு